صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. जो मुकाबले पे तेरे रहा उसे दे तू जैसी भी हो सजा। जो मुकाबले पे तेरे रहा उसे दे तू जैसे भी हो सजा। वो जो खुद को तुझ पे मिटा चुका क्या उसे भी तेरा अज़ाब है। जो मुकाबले पे तेरे रहा आमिर நான் சொல்றேன் இறைவா உனக்கு எதிர்த்து யார் நிக்கிறாங்களோ உசே தே து ஜைசி பி ஹோ சஸா அவனை எப்படி வேணா சஸா கொடு தண்டிச்சுக்கோ அவனை எதிர்த்து நிக்கிறவனை ஓ ஜோ खुद துஜு பே மிட்டா சுக்கா தன்னையே உன்னில அர்ப்பணிச்சுக்கிட்டு நான் இல்லைன்னு உன்னிலேயே பணம் வைட்டானோ உசே பி தேரா அஸாப் அவர்களுக்குமா அஸாப் இருக்கு. அப்போ அல்லாஹ்தாலாவிட்ட நம்ம வந்து எதிர்த்து நிற்காத விட்டுரு அதுக்கு பின்னாடி அவனுடைய ஃபஸல் அவனுடைய அருள் உண்பை கொட்ட ஆரம்பிச்சிடும். நீ என்ன சொல்றது நான் என்ன செய்யறது அப்படி நிற்காத ஒரு தலை குனிஞ்சிரு 1000 பாவம் செஞ்சாலும் சேர்த்து விட்டுருவாங்க. அவன் கல்வதங்க பார்க்குறான் அல்லாஹ்தாலா. நீ அல்லாஹ்வுடைய தலை குனிஞ்சிடுறியா பார்த்தல்லாம ஒரு கையை நிற்கிறியான்றான். நீ அல்லாஹ்ட்ட உன்னுடைய சரணாகதியை வெளிப்படுத்திட்ட ரப்பே நான் ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாத ரப்பே ஜி. நீ என் ஷேகனை அடிக்கடி எல்லாரும் சொல்லுவாங்க ரப்பே நான் உனக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு அறவே இல்லை ரப்பே. என் முழு எண்ணமும் உனக்கு கட்டுப்பட்டு நடந்து உன் ஏவல்களை மதித்து நடந்து ஜி உனக்கு பிரியமானவனாக ஆகி உன் நேசரா போயிடணும் வலியுள்ளாவாயிரணும் அதுதான் ரப்பே என் ஆசை. ரப்பே என் கல்பு உனக்கு வெளிச்சமா இருக்கு ஷேகன் அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனா ரப்பே அமைய சமயம் உனக்கு மாறு செஞ்சிடறேன் பாவம் செஞ்சிடறேன் நான் செய்யணுன்ற ஆசை எனக்கு இல்லை. நஃப்ஸோ ஷைத்தானுடைய தீமையின் காரணமாக என் நஃப்ஸுடைய சில தூண்டுதல் காரணமாக ஹாஹிஷாத்து நஃப்ஸ் மனோ இச்சைகளின் காரணமாக அல்லது ஷைத்தானின் தூண்டுதலின் காரணமாக என்னிலே பாவம் வெளியாகிறது ரப்பே. ஆனா என் கல்பு உனக்கு வெளிச்சமா இருக்கு. ஒரு காலம் எனக்கு வந்து உனக்கு மாறு செஞ்சு உனக்கு போட்டியா வரணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இல்லை எஜமான. எஜமா என் கல்வி அடைஞ்சிருக்கு இது உண்மையா இருந்த என்னை மன்னிச்சிடல ஷேகன் அடிக்கடி சொல்லி கேட்டோம். அப்ப தலை குனிஞ்சிரு அல்லாஹ் முன்னாடி ஆமன்னா தலை குனிஞ்சிரு. அதுக்கு பின்னாடி பாரு அல்லாஹ் அவனுக்கு கொட்ட ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் அவனுக்கு கொட்ட ஆரம்பிச்சிடும். அது ஏன் அல்லாஹ் அப்படி வச்சான் இது ஏன் இப்படி செஞ்சான் அது ஏன் அப்படி செஞ்சான்னு அது பேச்சே பேசாது பேச்சே ஆட்சேபனையே கூடாது. அப்புறம் தான் அல்லாஹ்வுடைய ஃபஸல் உன் மேலே கொட்ட ஆரம்பிக்கிறான். விளைஞ்சுங்களா ஒரு ஆயத்து இறங்குச்சு ஜி ஆமன் ரசூலுக்கு முன்னாடி ஆயத்து என்ன லில்லாஹி மாஃபிஸ் சமாவாத்தி வ மாஃபில் அர்த் வானங்கள் பூமியில் உண்டான அனைத்துமே அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமானது. வயின் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஹ்ஃபூஹு உங்கள் மனதில் உண்டான சில விஷயங்களை தவறான சில செய்திகளை நீ வெளிப்படுத்தினாலும் சரியே அவற்றை கல்புக்குள்ள மறைச்சு வச்சிருந்தாலும் சரியே யுஹாசிபுக்கும் பிஹில்லா அதை கொண்டு அல்லாஹ் உங்களை கேள்வி கேட்பான். இன்னைக்கு நாம வெளியில செய்யறதுக்கு கோடியில ஒண்ணுதான் மனசுக்குள்ள இருக்கிற செய்திகள் இருக்கு அதெல்லாம் கோடி இருக்கு. அதுல வெளியே சூஸ் வேஷம் போட்டுக்கோங்க பொம்பளை அந்த பொம்பளை அழகா இருக்கிறாள் அவளை கடத்திட்டு போயிடணும் பார்க்குற பொம்பளைலாம் ஆசை வரும். குடிச்சிட்டு ஆடுறவங்களே குடிச்சு பார்க்கலாமா நவுது ஜி இந்த வீடு பெருசாக வச்சுருக்காங்க ஆட்டையை போட்டுடலாமா மனதினுடைய மனித எண்ணங்கள் சொல்கிறேன். இந்த கார் பெருசாக வச்சுருக்கு பைக் பெருசாக இருக்கு இந்த ஃபோனு வச்சுருக்காங்க அந்த மாதிரி நம்ம கொடுக்க மாட்டோம்னா இப்படி சில எண்ணங்கள் துனியாவுடைய ஆசைகள். சில நேரங்களில் நமக்கு ஏன்னா திட்டான் அப்படியே நசுங்கிடணும் பைக்கில் போகிறான்ல நசுங்கி சட்டினி சாம்பலாயிரும் வீட்டுக்கே போய் சேரக்கூடாது திட்டிருப்பான் போடா அப்படிங்கிற என்னை பார்த்து போடாங்கிறான் இல்லை வீட்டுக்கே போகக்கூடாது. அவன் போகிற பைக்கோடு சரி நசுங்கி அப்படியே ரோடு ரோலர் போட்டு ஏற்றி ஜனாதாவே கிடைக்கல அசமாக போயிடும் இப்படாம போயிடும். ஒருத்தரை பற்றி எண்ணங்கள் என்ன மனுஷன் கேட்குற துவாக்கெல்லாம் எல்லாம் கபூல் செஞ்சால் துணியா நடக்காதுமல்ல கேட்குற துவாக்கெல்லாம் நினைஞ்சிங்களா. நீ காலையில் காரைக்கால் எந்திரிச்சு அல்லாஹ் இன்னைக்கு போகிறோம் காரைக்கால் மக்கள் கேட்குற அத்தனை துவாவை நான் கபூல் செய்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் தாலா அல்லாஹ் சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன்
சாஞ்சதுக்குள்ள காரைக்கால ஒரு மனுஷன் இருக்க மாட்டான், ஒரு ஈக்காக்கா இருக்காது, ஒரு பில்டிங் இருக்காது, எல்லாம் போயிடும். இருக்குமா ஏதாவது? நடந்து போக முன்னாடி கார் ஹாரன் அடிக்கும். எந்த சைத்தான் ஹாரன் அடிச்சு சொல்லணும், காரோடு அப்படி கடலை விழுந்துடணும். நம்முடைய எண்ணங்கள் சொல்றேன் எஜமான், அப்படியாக எண்ணங்கள் வருது ஒவ்வொருத்தையும். ஜி அவனா உட்காந்து முதலமைச்சர் அவனே எவ்வளோ நாள் உட்காந்துருக்காரு. அப்படியே ஹெலிகாப்டர் போகணும், அப்படியே மொத்த அமைச்சர்களோட விமானத்தில் போகணும், விமானம் வெடித்து சேர்த்துறணும், அடுத்த நாள் பேப்பரில் வரணும், அப்படியே அவன் க்ளோஸ் ஆயிடணும். அப்படி சில பேருடைய எண்ணங்கள். ஜி எவன் வேணும் ஆட்சி அமைக்கிறான்யா, சில பேர் பொடியனுங்கள்லாம் ஆட்சி அமைக்கிறாங்க. ஜி அவன் விமானத்தை போக மாட்டானா, எல்லா இத்தனையோ விமானங்கள் ஆக்சிடென்ட் ஆகுது, அவன் விமானம் ஆக்சிடென்ட் ஆகாதா? அப்படியே போயிடணும். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இன்னைக்கு காலையிலேருந்து ரொம்ப நேரம் வேணும், ஒரு 2 மணி நேரம் மட்டும் எல்லாரும் துவாக்கிறோம், அப்படியே கபூர் மொத்தம் தமிழ்நாடு இருக்கு, அப்படியே க்ளோஸ். என்ன பை ஒவ்வொருத்தரும் அப்படி வச்சிருக்கான் வெறி, ஒவ்வொருத்தர் வெறி எப்படி இருக்கு. ஜி சாலில் பற்றிக்கணும், கட்டி பிடிச்சிக்கணும், உள்ளுக்குள்ள ஹார்ட் அட்டாக்லாம் சொல்றாங்களே, இவனுக்கு வர மாட்டேங்குது. ஜி இன்னும் உட்காந்துருக்கான், அது ஒரு குடும்பத்துக்குள்ளார எங்க அம்மா பண்ற அதிகாரம் தாங்க முடியல, பேசாம ஊத்தா போனா 3 நாள் பார்த்து கொஞ்சம் விசேஷமாவே செஞ்சிடலாம் அப்படி. ரொம்ப பேர் அப்படி நினைச்சு வச்சிருக்க, வெளியே சொல்றது இல்லை, மோலா வெளியே சொல்றது இல்லை, யார் யாருக்கோ வருது சாவு. நினைஞ்சுங்களா குறைபடாமல் குறையெல்லாம் காசு கூட போகணும் போதும், கறியை போட்டு மாட்டு கறியை போட்டு மட்டன் கிட்ட போட்டு விசேஷமா பாத்தியா ஓதிடுறது, போகாம உட்காந்துருக்காங்களே என்ன சார். ஜி சதா தொந்தரவு. அப்படி சில பேருக்கு எண்ணங்கள். அல்லாஹு அக்பர் கபீரா. ஜி அப்போ அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்முடைய 100க்கு 99 துவாக்களை கபூல் செய்யறது இல்லையே, அது ஒரு ரஹ்மத்து. அல்லாஹ் நம்ம துவாக்களை கபூல் செய்யறது எப்படி ரஹ்மத்தோ, சில துவாக்களை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கபூல் செய்யாம வச்சிருக்கிறது ஒரு ரஹ்மத். முகத்துல வெயில் படுதுன்னு நினைக்கிறீங்களா, அது ஒரு ரஹ்மத் தான். ரொம்ப ரஹ்மத்து. நேத்தான் சொன்னேன் வெயில் பத்தி, D3 உடம்புக்கு ரொம்ப ராகத்து. வெயில் நேரத்துக்கு நடக்கணும், உட்காரணும், அதிகமாக உட்காரணும், அது ரஹ்மத் தான். கண்ண வேணா முடிங்க, ரொம்ப கஷ்டமா இருந்தா அதுவும் ரஹ்மத் தான். அஞ்சவை அல்லாஹ் சொல்றான் ஒரு ஆயத்துல, இந்த மனிதர்களுடைய துஆ பில் கைர் யதுஉல் இன்சானு பிஷ்ஷர்ரி துஆஹு பில் கைர். மனிதன் தனக்கு நன்மையை தேடுவது போலவே ரொம்ப நேரம் தனக்கு தீங்கையும் தேடிக்கொள்கிறான். பக்கத்தூர்காரன் எதிர்காரன் இதெல்லாம் அநியாயம் பண்ணுறானோ, நீ அவனெல்லாம் அழிஞ்சு போகணும்னு துவா சொல்லு. இப்போ மொத்த தெருவில் உன் வீடு மட்டும் தான் இருக்க முடியுமா? அதில் வீட்டில் எல்லா வீடும் இடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, உன் துவா கபூல் ஆகி உன் தெருவுக்கு அத்தனை வீடு இடிஞ்சிருச்சு. அவன் ஒன்று சொல்லியிருப்பான், அவன் பைக்கை நிப்பாட்டிருப்பான், ஏன்டா இந்த பைக்கை நிப்பாட்ட, வீடே நாசமாக போட்டோம். சரி நாசமாக போயிடுச்சு எல்லாம், ஊரில் வீடு மட்டும்தான் இருக்கு. அந்த வீட்டில் குடியிருக்க முடியுமா? நீ குடியிருக்க பக்கத்து வீடும் தேவை பாய், எப்போதான் நிம்மதியாக இருக்க முடியும். அந்த தெருவில் எல்லா வீடும் தேவை. எல்லாம் மூட்டான். பக்கத்து வீட்டுக்காரன் மளிகை கடை வச்சுருப்பான், ஏற்று வீட்டுக்காரன் பழக்கடை வச்சுருப்பான், அடுத்த வீட்டுக்காரன் பைக் கடை வச்சுருப்பான், எல்லாம் அழிஞ்சு போயிட்டானுவான். அழிஞ்சில்ல, நீ எங்கே சாப்பிடுவ ஜி? நீ எங்கே போய் பணம் வாங்குவ, எங்கே போய் காய்கறி வாங்குவ, எங்கே போய் பைக்கை ரிப்பேர் பண்ணுவ, எங்கே வாழுவ? இந்த மனிதனாகிறவன் தனக்கு நன்மையை கேட்பது போலவே தனக்கு தீமையும் கேட்டுக்கொள்கிறான். கருணை கடலாகிய ஹக்கு ஜல்லஷானு தஆலா உனக்கு எது கைரோ அதை மட்டும் கபூல் செஞ்சுக்கிறான், உனக்கு எது ஷர்ரோ அதை அல்லாஹ் கபூல் செய்யாம விட்டுறான். இப்போ உன் துவாவை கபூல் செய்யாம இருக்கிறதும் அல்லாஹ் செய்யற ரஹ்மத். அல்லாஹ் அக்பர் கபீர். அல்லாஹ் அதுவும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தான், அதுவும் அல்லாஹ்வுடைய கருணை தான். எதனால அல்லாஹ் செய்யறான்? எத்தனை கோடி மக்களுக்கு அது கூட வாழ்வாதாரங்களை உண்டாக்குறான், எப்படிலாம் அல்லாஹ் ஜல்லஷான் வாழ வைக்கிறான், உனக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் அக்பர். என்ன நினைக்கிற மனுஷன் துவா சொல்ல நேரங்கள்ல, ஏன்டா நாசமாக போடா, ஏன்டா இப்படி வந்து கழுத்து தான் இருக்கிற அப்படின்னு பையனை பார்த்து சொல்லிடுறான். அப்படியே கபூல் வச்சு அங்கனே மூத்தா போயிட்டான்னா இன்னைக்கு ரொம்ப பிள்ளைங்க துனியாவில் வாழ மாட்டாங்க. அம்மா இந்த மாதிரி நாசமாக போகணுன்னு துவா செய்கிறாங்க ஜி, அம்மா இந்த மாதிரி பிள்ளை அழிஞ்சு போகணுன்னு துவா செய்கிறாங்க, எல்லாம் எல்லாம் கபூல் செஞ்சா அதோட க்ளோஸ், துனியாவில் யாருமே வாழ முடியாது. தெரிஞ்சாங்களா? அப்போ அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாட்டின் மீது தலை குனிஞ்சிடு.
ரப்பே நீ செய்கிறது தான் ஹைர், அவன் நினைக்கிறது தான் ஹைர். நான் எத்தனையோ தடவை எஜமான்கிட்ட கேட்டேன், அவன் கொடுக்கலன்னு சொல்றதும் ஒரு வகை அல்லாஹ் ஆச்சரணை பண்றது தான். நீ கேட்டதுனால கொடுக்கறவன் அல்ல ரப்பு, நீ கேட்காவிட்டாலும் உனக்கு எது தேவையோ அதை கொடுக்கறவன் பேர் தான் ரப்பு. நீ கேட்டதெல்லாம் கொடுத்தா அப்படி ரப்புன்னு சொல்ல முடியும்? அவன் ரப்பு இல்லை, ஓ இஷ்டத்துக்கு கொடுக்கக்கூடிய அல்ல ரப்பு. நீ கேட்காமலும் உனக்கு என்ன தேவையோ எப்ப தேவையோ அதை கொடுக்கறவன் பேர் தான் ரப்பு. விளைஞ்சா இல்லையா ஜி? கபி பில்லா சொல்றாங்க, அல்லாஹ் முன்னாடி தலை குனிஞ்சிரு. சில நேரத்தில் கேட்குறோம் நடக்கல, தாமதமாகுது போயிட்டே இருக்கு. ஒரு சில நேரம் தாமதமாக கிடைக்கும், சில நேரம் வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது. அது கிடைச்சிருந்தா நீ ரப்பை விட்டு தூரமாக போயிருப்ப. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இந்த மனிதர்களில் சிலருக்கு நான் செல்வங்களை கொடுத்தால் அழிச்சாட்டியம் பண்ணி பூமியில நாசமா போயிடுவான். ஆயிடுச்சுன்னா செல்வங்கள் கேட்குறான், எல்லாம் காசை கொடுப்பானு இருக்கிறது எப்படிங்க இப்படி ஓடுது? கொஞ்சம் கஷ்டமாக தான் அது ஓடிட்டு இருக்கு, வரவுக்கும் செலவுக்கும் பத்த மாட்டேங்குது. சொல்லணும், வரவு செலவு பத்த மாட்டேங்குது. 10,000 வருமானம்னா 10,000 செலவாயிருது. ஒரு காசு சேர்த்து வைக்க முடியல, ஒரு அவசரத்துக்கு கடன் வாங்க வேண்டியிருக்கு, கடன் அடைக்கிறதுலே காலம் ஓடிடுது. அப்புறம் இழுத்து பிடிச்சிக்க மாதம் 10,000 கடன் வாங்கிறோம் அர்ஜென்ட் தேவைக்கு, மாதம் 1000 ரூபா அடைக்க வேண்டியிருக்கு. அவள் அடுத்த மாதம் வந்து 9,000 தான் செலவு பண்ண வேண்டியிருக்கு. அப்படி எல்லாம் சில பேர் இறுக்கி பிடிச்சி ஓட்டுறனால ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் கையில் அல்லாஹ்தால செலவுக்கு மீறி வரவுக்கு மீறி காசு கொடுத்தான், அல்லாஹு அக்பர் கபீர், கையிலே பிடிக்க முடியாது. அது என்னவே வலவு பசத்தல்லாஹு ரிஸ்க லி இபாதி. பிள்ளைங்க அங்காட்டுப்பா கவனிச்சு பிள்ளைங்களை பார்த்துங்க. தம்பி இங்கே வாப்பா, தம்பி இங்கே வா, என்ன தேடுறீங்க? வலவு பசத்தல்லாஹு ரிஸ்க லி இபாதி, அல்லாஹ் தன் சில அடியார்களுக்கு ரிஸ்கை அதிகப்படுத்திவானேயானால் லா பகவ் ஃபில் அர்தி, ஜி லா பகவ் ஃபில், பூமியில் ரொம்ப அழிச்சாட்டி பண்ண ஆரம்பிச்சிடும். பை அன்னன்னைக்கு உழைச்சா தான் காசு செலவு பண்ணும். ஒரு நாள் லீவு கிடைச்சாலும் இல்லைங்க முடியாதுங்க. கல்யாணத்துக்கு வந்து சார் இல்லை சார் சில வாங்க ரொம்ப வற்புறுத்தி சொன்னோன்னா வந்துட்டு கடைசி நேரத்தில் வந்துட்டு சாப்பிட்டு உடனே ஓடிடுறான். ஏன்னா அங்கே ஆஃபீஸுக்கு போனால் தான் காசு, அன்றைக்கி லீவ் போட்டால் ஒரு காசு போய்ட்டு அன்றைக்கி வருமானம் போய்ட்டு. லா இலாஹ இல்லல்லாஹ். இப்போ அவனுக்கு அல்லாஹ் தஆலா வரம்பு மீறி காசு கொடுத்தானா வேலைக்கு போவானா? நான் தான் லீவ் போட்டுருவான். என்னை கேட்க ஆள் இல்லை, இந்த வேலை தேவையில்லைங்கும் போது அவனுடைய அழிச்சாட்டியும் வேற மாதிரி இருக்கும். அரசு ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் பேங்க்கில் போனால் ஜி அரசாங்கம் அழிச்சாட்டியும் பண்ணுவானோ. உட்காருங்க சார் உட்காருங்க பார்த்துக்குவோம், லைனில் 10 பேர் லைனில் நிற்பானுவான். சாப்பாடு டைம் 2 மணி ஆச்சு, 3 மணிக்கு வாங்கிட்டு போயிடுவான், அம்பாட்டுக்கு போயிடுவான். 10 பேர் லைனில் நிற்பானுவான். அவனுக்கு ஏன் இப்படி நடந்துக்கிறான்? நீ என்னை வேலையை விட்டு நீக்க முடியாது, என்னை வேலையை விட்டு நீக்கிறதுனா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, டக்குன்னு யாரும் நீக்க முடியாது. இந்த வேலை எனக்கு நிரந்தரம் மாதிரி நினச்சிக்கிறான், இந்த வேலை எனக்கு நிரந்தரம் மாதிரி அவன் நினைப்பு அவனுக்கு. அதனால் யாரும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. செப்பல் எடுத்துக்குமா? பாருங்க அங்கே பாரு, அல்லாஹ் ஜல்லஷானஹு நமக்கு எவ்வளோ அறிவு கொடுத்துருக்கோம் பாரு. அகல்ல ஒரு திரை, கை நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ கண்ணு நல்லா இருக்குது, வாய் நல்லா இருக்குது, காது நல்லா இருக்குது, கை நல்லா இருக்குது, கால் நல்லா இருக்குது, எல்லா குதிரத்துமே ஹயாத் எல்லாம் வருது. ஒன்றே ஒன்று திரை, என்ன? இல்மு. இல்மு என்ற ஒன்றில் எல்லாம் திரை விட்டுன்னு இல்லை, தெருவா சுற்றுறாரு. இப்போ 6 சிஃபத்து இருக்கு இருக்கா இல்லையா? ஹயாத், இல்மு விட்டுருங்க, இராதா, குதிரத்து, சமாத்து, பசாரத்து, கலாம் எல்லாமே எல்லாம் வெளியாக்குறான். ஒரு இல்மு மட்டும் எல்லாம் வெளியாக்கல. எது காட்டுறான்ல பார்த்தியா? ஒரே ஒன்றை பிடிச்சேன், ஒரே ஒரு இல்மு அவர்கிட்ட நான் பிடிச்சேன். இன்னைக்கு பார்த்தீங்களா எல்லாத்தையும் கேவலமாங்க, அங்கே போ 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 நாயை துரத்துற மாதிரி துறறான். கிட்ட வந்து போ 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 ஏதோ செஞ்சு விட போகிறான், வண்டி அடிச்சு விட போகிறான், கழுத்துக்கு மேலே போட்டு போகிறான், என்ன ஒரு போ 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 நாயை விட கேவலமாக துரத்துறான். கார் அங்கே நிப்பாட்டி இருந்தாங்க, சுற்றிட்டு இருக்கான் பக்கத்தில். அவனுக்கு என்ன தெரியும்? அக்கல் இல்லைல்ல. ஒரு கள்ளத்துக்கு கார் மேலே போட்டாலும் போடுவான், ஒரு குச்சி எடுத்து காரை அடிச்சாலும் அடிப்பான். முதல்ல இங்கே நிற்க காரை கொண்டு போய் தூரத்தில் நிப்பாட்டி வந்துட்டாங்க.
புரிஞ்சுங்களா? அப்போ ஒரே ஒரு சின்ன விஷயத்தை அல்லாஹ் பர்தாவாக்கணும்னு உடனே எல்லாம் மாறிடுச்சு. மனுஷன் இருந்து இல்லாத மாதிரி மிருகங்களை விட கேவலமாக பார்க்குறான். மாடு நின்று இருந்துச்சு, ஆடு கார் பக்கத்தில் படுத்துருந்துச்சுன்னா கூட நிம்மதியாக வரும்ல. 10 நாள் சுற்றிட்டு இருக்கு கார் பக்கத்தில். சரி ஒன்றும் செய்யாது, நம்மளை காரெல்லாம் ஒன்றும் செய்யாது, நம்மளே ஒன்றும் செய்யாது. பைத்தியக்காரன் நிற்கிறான். கல்ல தூக்கி போடுவான், குச்சி தூக்கி அடிச்சாலும் அடிப்பான். அவனுக்கு என்ன? அவனை போய் கேள்வி கேஸ் போட முடியுமா? இந்த கார் காசு கொடுறா, ஆயாண்டா அடிச்ச 10,000 நஷ்டம் கேட்க முடியுமா அவன்கிட்ட போய்? இன்னொரு கால் தூக்கி போட்டுருவான். ஏன்டா காண்டி உடச்சு சிரிப்பான். என்னடா பைத்தியக்கார மாதிரி சிரிக்கிறேன், அது ஒரு சிரிக்கும். விதவிதமா சிரிக்கத்தான் தெரியும் அவனுக்கு. அவனும் செய்ய முடியாதுல்ல, கேட்க முடியாதுல்ல. ஆமா, இப்ப அல்லாஹ் தஆலாவுக்கு நேமத்தை யோசிச்சு பாருங்க. ஒரே நிமிஷம்தான். இவன் பிறவியிலேயே பைத்தியக்காரன் இருந்திருப்பானான்னு தெரியாது, நடுவில் ஏதோ ஒரு காரணத்தினால ஆகியிருக்கலாம். கொஞ்சம் இல்ம அல்லாஹ் தஆலா குறைச்சாமல்ல, கொஞ்சம் அல்லாஹ் தஆலா குறைச்சான், முழுசா குறைக்கல. ஆடை அணிஞ்சிருக்கான் பாருங்க, அப்போ ஆடை அணியணும்னு தெரியுது, சாப்பிடணும்னு தெரியுது, பச்சை சாப்பிடணும் அப்படின்னு தெரியுது, என்ன சாப்பிடணும் எதை சாப்பிடணும்னு தெரியுது. இட்லி கூட சாப்பிடுவான், கல் வச்சு சாப்பிடுவானா, மண்ணில் சாப்பிடுவானா, சாப்பிட மாட்டான், அந்த அளவுக்கு தெரியுது. இப்போ அல்லாஹ் கொஞ்சம் குறைச்சிருக்கான். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம கையிலேயே நம்மகிட்ட இருக்கு. ஒரு நிமிஷமாகுமா அல்லாஹ்க்கு நம்ம இல்ம எடுக்கிறதுக்கு? அப்போ இவங்கெல்லாம் பார்த்த உடனே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும், அல்லதி ஆஃபானா மின் மப்தலாஹு பிஹி, எந்த கஷ்டத்தை கொண்டு அவர்களை சோதித்தாயோ அதை விட்டும் என்னையும் என் குடும்பத்தாரையும் பாதுகாத்தே ரப்பே, உனக்கே எல்லா புகழும். ஃபضலனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃதீலா, நீ படைத்த எத்தனையோ சிருஷ்டிகளோடு என்னை மேலாக்கினாய் ரப்பே, உனக்கே எல்லா புகழும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். அவர்களுக்கு இறக்கப்படணும். அவங்க அவளை கொடுமை பண்ணக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது, கிண்டல் அடிக்கக்கூடாது, ஏதோ ஒன்று குறைப்படும். எல்லாமே இருக்கும், ஒரு சிஃபத்து வெளியாகுது, கண் இருக்காது, எல்லாமே கால் வேலை செய்ய முடியாது, கை வேலை செய்யாது, காது வேலை செய்யாது. அவளை கிண்டல் அடிப்பதற்கோ அவர்களை கேலி செய்வதற்கோ உரிமை கிடையாது. என்ன செய்யணும்? அவள் விஷயத்தில் நாம் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணும், அவளுக்காக துஆ செய்யணும். அலஞ்சாமலனா யாரை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் சரி. ஃபضலனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃதீலா, அவன் படைத்த எத்தனையோ சிருஷ்டிகளை காண நம்மை அல்லாஹ் தஆலா மேம்படுத்தினானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லணும். அலஞ்சா இல்லைங்களா? அப்போ என்ன சொன்ன அல்லாஹ் தஆலா, வலவ் பஸத்தல்லாஹு ரிஸ்கல் இபாதி, தன் சில அடியார்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை விசாலப்படுத்தினானே, ஆனால் ல பகௌ ஃபில் அர்லி, பூமியில அழிச்சாட்டி பண்ணுவார். ஆனால் அளந்து கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. மௌத்து வீட்டுக்கு வந்தாலும் சரி தான், எப்போ இங்கே அடக்கம் பண்ணுறான், அசருக்கு நான் வந்து ஒரு 5 மணிக்கு வர்றேங்க, வந்துட்டு அடக்கம் உடனே கிளம்பிடுறான். ஏன்னா அதுக்கு மேலே அவன் அங்கே இருக்க முடியாது, ஆஃபீஸில் வெளியே போய்ட்டு ஆஃபீஸில் காத்துட்டு இருப்பாங்க. இதே ஒருத்த மளிகை கடை வச்சுருக்கிறான், ஒரு நாளைக்கு 1000 ரூபா அவனுக்கு வியாபாரம், அன்னைக்கு வியாபாரம் நடந்தால் தான் அன்னைக்கு சாப்பாடு. அவன் 10 பேர் நிற்கிறான்னு சொல்லுவான், 10 பேர் நிற்கிறான், போ 2 மணிக்கு எனக்கு சாப்பிட்ற டைம் சொல்லுவானா, 10 பேர் நிற்கிறாங்க பாய். பூரியா இருக்கா, ஒன்று கையில் கொடுங்க, சாப்பிட்றாங்க. ஒன்று ஒத்த வேலை வச்சு ஒரு கையில் கொடுப்பா, நீங்கள் நம்பி கொடுமா, சாப்பிட சொல்லு. சாப்பிடுங்க ஐயா, சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, அங்கே போய் உட்காந்து சாப்பிடுங்க. விளைஞ்சுங்களா மேடம்? சரி போங்க அந்தான போங்க. அந்தான இப்போ 10 மளிகையில் 10 பேர் நிற்கிறான், 2 மணி ஆயிடுச்சு, என்ன செய்வானுங்க சார்? 2 மணி ஆச்சு, 3 மணிக்கு கழிச்சுவோன். அல்லாஹ் காப்பாற்றுவானா? அல்லா நம்ம அனைவரையும் காப்பாற்றுவான். வடையை தாளில் வச்சு கொடுத்ததுக்கு வடையும் தாளையும் சேர்த்து சாப்பிட்டோம். அல்லா நம்ம அனைவரும் நமக்கு வடை எது தாள் எதுன்னு பிரித்து காட்டினா பாருங்க. அல்லா வடையும் தாளையும் சேர்த்துங்கிறார். இந்த பக்கம் காட்டுவான், அங்கே காட்டாதுங்க ஜி. அல்லா நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. அல்லா நமக்கு எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது பிரித்து காமிச்சானே, அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும்.
அல்ஹம்துலில்லாஹ் 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 லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். நமக்கு இரண்டையும் பிரித்து காமிச்சானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். பை நம்ம அல்லாஹ் செஞ்ச நேமத்தை விளங்காமல் உட்காந்துருக்கோம். பை உட்காந்துட்டு நமக்கு அந்த வாட்சி இல்லையே, நமக்கு அந்த ஃபோன் இல்லையேன்ற உட்காந்துருக்கோம், அந்த மாதிரி செருப்பு இல்லைன்னு உட்காந்துருக்கோம். உனக்கு எல்லாமே கொடுத்து மிக பிரம்மாண்டமான வீடு எல்லாம் கொடுத்து, பெரிய காரை கொடுத்து, பங்களா கொடுத்து, வாட்சி கொடுத்து, அறிவை லைட்டாக கழட்டி விட்டான்னா ஒரே ஒரு நெட்டை பட்டு லூஸ் பண்ணி விட்டா என்னத்துக்கம்மா? வடையை கொடுத்ததுக்கு வடையும் தாலையும் சேர்த்து தாள் வச்சுக்கிட்டு தாலையும் சேர்த்து சாப்பிட்றவில்ல. அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆக்கியிருந்தாலும் என்ன கதியாகும்? எல்லாம் நமக்கு எதையுமே எவ்வளோ பேர் நேமத்தை கொடுத்துருக்கான்னு யோசிக்கும். அல்லாஹ்வுடைய ஃபضل. ذلك فضل الله يؤتيه من الله فضل. என்ன சொல்லிட்டேன்னு மளிகை கடையில் 10 பேர் நிற்கிறானுவோம். 2 மணி ஆயிடுச்சு. சார் 2 to 3 எனக்கு சாப்பாடு டைம் எல்லாம் போயிட்டாங்க சொல்லிடுவானா? என்ன செய்வான்? அது இவன் சாப்பிட மாட்டான். 3 மணி ஆயிடுச்சு, வீட்டுக்கு போய் சாப்பிட வரலைங்களா அப்படின்னு இருக்கேன். காலுக்கு இன்னைக்கு ஒரு ரஷ்ஷாக இருக்குது, இன்னைக்கு பார்த்துக்கலாம். உடனே 4 மணி ஆயிடுச்சு, 5 மணி ஆயிடுச்சு, வயிறு கடுமையாக பசிக்குது. கடை வேலை கிடைப்பா, ஒரு சாயம் மட்டும் வாங்கிட்டா, இல்லை ஒரு வடை வாங்கிட்டா பக்கத்தில் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு வேலை செய்கிறான். இவன் எப்படி வேலை செய்கிறான்? இன்றைக்கி உழைத்தால் இன்றைக்கி ராமன் சம்பாரிச்சா, இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் டைமு, ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் ஜாஸ்தி வருது, இன்றைக்கி சம்பாரிச்சா நாளைக்கு தான் வரமாட்டானோ, இதுதான் நம்ம வாசம் வரும். நமக்கு பிள்ளை குட்டிகளுக்கு காசு அப்படின்ற அந்த உணர்வு இருக்குது அவனுக்கு, சம்பாதிக்கணுமே. இதே பேங்க்ல 2 மணி ஆச்சா 10 பேர் நிற்கிறானோ, வயசானவன் நிற்கிறான், கிழவன் நிற்கிறான், கிளவி நிற்குது, அவங்க நிற்கிறாங்க, பசியோடு நிற்கிறானுங்க. 2 மணி to 3 ரெஸ்ட் டைம் போயிட்டே வா. ஏன் அவன் 3 மணி வரைக்கும் முடிச்சாங்க, வேலையை முடிச்சு கொடுத்து 3 நாள் சாப்பிட்டா சாப்பாடு இறங்காதா? அதெல்லாம் இது ஏண்டா உனக்கு 1.5 to 2.5 ரெஸ்ட்டு போயிட்டாங்க சார். இல்லை சார் அவசரமாக போகணும், நான் என்ன செய்ய முடியும்? போயிட்டு வாங்க, பேங்க் டைம் முடிச்சு. நல்லதான். ஏன்னா அவங்க பகவஃபில் அல்லாத்த கொடுத்துட்டு அவங்களுக்கு இப்போ வேலையை விட்டு நீக்க முடியாது. அவனை நீ உனக்கு கையெழுத்து போட்டு உனக்கு வேலை செஞ்சு கொடுத்தா தான் அவனுக்கு சம்பளம்னு இல்லை. இந்த 10 பேரையும் அமுச்சு விட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டா கூட சம்பளம் தான் உனக்கு. அதனால் பகவஃபில்லாரில் வந்துச்சு பார்த்தீங்களா? வலவு பசத்தல்லாஹு ரிஸ்க லி இபாதிஹி. தன் அடியாரில் சிலருக்கு அல்லாஹ் தால இப்போ கொடுக்கறத விட கொஞ்சம் கூட கொடுத்தானா. நீ எதிர்பார்க்குற கூட வேணும். எனக்கு அல்லாஹ் கொடுத்ததை விட கூட வேண்டும் என்று எதிர்பார்க்காதவர்கள் யார் இருக்கா துனியாவில்? யார் இருக்கா? அவருக்கு அனுப்பிச்சு விடுங்க வேறு இந்த பக்கம் அது அங்கே வந்து போக சொல்லுங்க. இந்த எந்திரிச்சு சொல்லுங்க, எந்திரிக்க போச்சோம். தூரமாக விட்டுருங்க. தூரமாக கொண்டு போய் விட்டுருங்க. என்னவா ஆயத்தெடுங்க. என்னவா இன்னைக்கு அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான், இந்த ரிஸ்க்கு இன்னைக்கு சம்பாரிச்சாதான் என்று அல்லாஹ் வச்சிருக்கிறது மிகப்பெரிய நேமத்து. அது இல்லைன்னா அந்த நேரங்களை வேஸ்ட் ஆக்குவான், வந்தவங்களை மதிக்க மாட்டான். இன்னைக்கு இந்த வேலை செஞ்சாலும் இந்த 10 பேருக்கு எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் காசு கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் எனக்கு சம்பளம் குறையாது அப்படின்னு இருந்துச்சுன்னா அவன் பகவுஃபில்லர் அழிச்சாட்டி பண்ணுவான். மக்களை மதிக்க மாட்டான், யாரையும் வரவங்களை மதிக்க மாட்டான், கஸ்டமரை மதிக்க மாட்டான், அத்தாவை மதிக்க மாட்டான். அப்போ அல்லாஹ்தால அவனுக்கு வரவும் செலவும் கரெக்டாக இழுத்து பிடிச்சி வச்சுருக்கான். அவனுக்கு ஒரு அதிகாரியை வச்சுருக்கான். இப்போ மோலா வந்து அதிகாரி தான், ஆனால் இவங்களும் பேர் அதிகாரி இருப்பார். இப்போ நெக்ஸ்ட் நினச்சிக்கு போக முடியும், 4 நாள் லீவ் போட்டு நினச்சி போக முடியுமா? நீங்கள் ஒரு நாள் லீவ் எடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் 2 மணி நேரம் எனக்கு வேலை வேணுனாலும் அதுக்கும் அனுமதி வாங்கலாம் சார். உங்களுக்கு பேர் அனுமதி சார். அவர் வந்து இஷ்டத்துக்கு போகலாமா? அவருக்கு அனுமதி வாங்கணும். அவரு இஷ்டத்துக்கு போக முடியுமா? கரெக்ட் 10 நாள் லீவ் போட முடியுமா? அவரு இங்கே வாங்கணும். இப்போ அல்லாஹ்தால ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வச்சிருக்கிறானே, இதுவும் அல்லாஹ் செஞ்ச ரஹமத்தே ரஹமத். ஒருத்தரை வச்சு அடக்கி வச்சானே அதுவும் ரஹமத் தான் அல்லாஹ்தால. தெரிஞ்சுங்களா? நீ எங்கேயாவது போய் ஒரு தலைமையில நினைக்கிற முடியாது. அங்கே போய் சரி நீ என்ன நினைக்கிறான், இப்படி கொஞ்சமாக போய் கடைசியாக சிஎம் வரைக்கும் இருக்கார். சிஎம் அனைத்து அதிகாரம் மிக்கவர். இப்போ அவர் வந்து யாருக்கு கட்டுப்பட தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற நீ. ஆனால் சிஎம் வந்து இப்போ 4 நாள் சட்டசபையில் வரலன்னு வச்சுக்கலாம், இவனா ஏன் சிஎம்மாக வந்தான்? உனக்கு தான் வர முடியல, விட்டு தூங்க வேண்டியதா? உன்னை யாரே சிஎம்மாக போட்டேன்னுவான். அவனுடைய அதிகாரம் வைக்கும், உடனே வந்து இப்போ அவன் இப்போ அல்லாஹ்தால ஒருத்தரை வச்சு ஒருத்தர் கட்டுப்படுத்துறான் பாருங்க. ஜி அல்லாஹ்வுடைய நிசாம் எப்படி வச்சிருக்கான் பாருங்க. இதெல்லாம் அல்லாஹ்தால நான் வச்சிருக்கிற முறைன்ட்டு அல்லாஹ்தால. இதெல்லாம் இல்லைன்னா துனியா தாறுமாறாக செயல்பட ஆரம்பிச்சோம். இன்னைக்கு ஒரு நாள் கலெக்டர் அறிவிச்சார், பை இன்னைக்கு யாரையும் எந்த கேள்வியும் கிடையாது, எல்லா அரசு ஊழியர்களும் சரி எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் செயல்படலாம், யாரும் கேட்டு காரைக்கால் உருப்பிடுமா?
ஒரே நாளில் குடிச்சு வைப்பாருக்காரு. ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அதிகாரம், ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அதிகாரம். இப்போ போலீஸ் தப்பு செஞ்சால் சப் இன்ஸ்பெக்டர் கேட்பார், அவர் தப்பு செஞ்சால் இன்ஸ்பெக்டர் கேட்பார், அவருக்கு மேலே செஞ்சால் ஐஜி கேட்பார். இப்படி ஒருத்தர் மேலே போயிட்டே இருக்கு பாருங்க. இது அல்லாஹ்வுடைய ஃபஸல். அது எந்த அதிகாரம் இல்லாமல் சுதந்திரமாக இருக்குன்னு நினைக்க முடியாது. இதுவும் அல்லாஹ் தஆலாவுடைய ஃபஸல். அப்போ அல்லாஹ் தஆலா தன் அடியார்களுக்கு ரிஸ்கை அவர்கள் இப்போ கொடுக்கறத விட அதிகமாக வேணும், அதிகமாக நீ கேட்காத. அவங்க ஈஸி வழி ஒன்று சொல்லித்தரேன். அவங்க ரிஸ்க் அதிகமாக வேணும்னு சொன்னான், உன் செலவை அதிகப்படுத்திக்கும். இப்போ அதுக்கு பாருங்க, நீ யார் உன்னுடைய யாழ் அதிகப்படுத்திக்கோ. யாழ்லாம் நீ யாருக்கு கொடுக்க வேண்டிய ஆட்களை அதிகப்படுத்திக்கோ. இப்போ நீயும் பஞ்சாயத்து 2 பிள்ளைங்க, இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா 10,000 கொடுக்குறான், எனக்கு 15,000 வேறு நடக்காது. நீ மாதம் எங்கள் அம்மாவுக்கு 2,000 கொடுப்பேன் நீதி வச்சுக்கோ, அது வரும் தானே வந்துடாது. இப்போ உங்களுடைய ஐயாள் 5 பேர் ஆயிட்டாங்க, என்ன போய் செஞ்சுக்கோ. அதுக்கேற்ற மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருவான். என்ன மூல இப்போ ஒரு பஞ்சாயத்து ஒரு பிள்ளை, நீங்கள் இன்னொரு பஞ்சாயத்து கட்டுங்களேன், இன்னும் 2 பேர்ட்டு கட்டுங்க. இப்போ நீங்கள் மாதத்துக்கு 10,000 வருது, பத்த மாட்டேங்குன்னு சொன்னால் நடக்காது. இன்னும் 2 பன்னெண்டு கட்டுங்க, அவங்க ரிஸ்க்கு தானாக வந்துடும். தெரிஞ்சுங்களா? அவங்களுக்கு நல்லா ரிஸ்க்கை நியமிச்சிருப்பான் பார்த்தீங்களா, அதை அல்லாஹ் தஆலா உங்கள் கையில் கொடுத்துருவான். இது வரைக்கும் வாழ்ந்தான் இருக்கிறாங்க. ஒரு 30 உங்களுக்கு வயசு என்னாச்சு? 46. இப்போ ஒரு 35 வயசுல ஒரு பொண்ணை கட்டுங்க. இப்போ மாதம் 10,000 வருது. நினைச்சாலே நடுங்குது. வெளியில சொன்னா இல்லை, நினைச்சாலே நடுக்குது. வெளியில சொன்னா எப்படி என்ன கதியாகும், செஞ்சா என்ன கதியாகும் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் 45 வயசு 35 வயசுல ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சிங்கன்னா 35 வருஷமா அந்த பொண்ணுக்கு ரிஸ்க் கொடுத்த அல்லாஹ் தஆலா இப்பயும் இன்னும் 35 வருஷம் அந்த பொண்ணு வாழ்ந்தா ரிஸ்க் கொடுப்பான். இப்போ ரிஸ்க்கை உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான். இப்போ இது வரைக்கும் 10,000 ரூபா வாங்கின வருமானம் இனிமேல் 15,000 ரூபா ஆயிரும். இன்னொரு கல்யாணம் முடிங்க, அடுத்த மாதம் 20,000 ஆயிரும். 4 கல்யாணம் முடிச்சு உண்மை நெசமான சொல்கிறேன் பை. நீங்கள் 4 கல்யாணம் இப்போ வருமானம் 10,000 ஒரு பிவிக்கு, நீ 4 கல்யாணம் முடிங்க 40,000 வருமானம் வரல, என்ன வந்து கேளுங்க. நான் காரைக்கால் இருந்தால் வந்து கேளுங்க, தப்பிச்சு போயிட்டா கேட்கக்கூடாது. உண்மைதான் பை அதுவும். ஏன்னா 40 நீ 35 வயசுல கல்யாணம் முடிக்கிறீங்க, 40 வயசுல பொண்ணை முடிக்கிறீங்க. இந்த 40 வருஷமா நல்லா அந்த பொண்ணுக்கு ரிஸ்க் கொடுத்தானா இல்லை, எப்படி கொடுத்தான்? ஏதோ ஒரு வழிமுறையில் கொடுத்தான். இப்போ நீங்கள் அந்த பொண்ணுக்கு வந்து கேரண்டி நான் போகிறேன் இல்லை, அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அந்த ரிஸ்க்கை உங்கள் கம்பெனிக்கு வந்துடும். பை இங்கே போஸ்ட்மேன் இருக்கார் பை காரைக்காலில், டிரான்ஸ்ஃபர் ஆகி திருவாரூர் போயிட்டார். இப்போ ஒரு சம்பளம் காரைக்கால் வந்து வாங்கணுமா, அங்கே திருவாரூரில் கொடுப்பாங்களா ஜி? நாம் இங்கே உட்காந்து லாயில பேசிட்டு இருக்கோம், ரிஸ்க் வந்துட்டு இருக்கு பாருங்க. அங்கே காட்டுங்க, அங்கே காட்டுங்க, அவங்க ஜூம் பண்ணி காட்டுங்க. மோலாவை ஷாவுல் மோலா பாருங்க. நாங்கள் லாயில பேசிட்டு உட்காந்துருக்கோம். அல்லாஹ் மறந்து ரிஸ்க்கை மறந்து பார்த்தீங்களா, ரிஸ்க் எப்படி வருது பார்த்தீங்களா? இப்போ கல்யாணம் முடிச்சா வருமா வராது அவங்களா? கண்டிப்பா கொடுக்க அல்லாஹ் சொல்றேன் பாருங்க. நாம அல்லாஹ் பத்தி பேசிட்டு இருக்கோம், ரிஸ்க் பாருங்க பாருங்க. பூரியாவோட சூரத்துல முத்தஜல்லியானவன் யாரும் இல்லை, இந்த வடையுடைய சூரத்துல முத்தஜல்லியாய் தேவை பூரி செய்வன் யாரும் இல்லை பாருங்க. அல்லாஹ் கொடுக்குறான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ் மோலா. நாங்க அல்லாஹ் பத்தி பேசிருக்கோம், ரிஸ்க் வருது. ரிஸ்க்கை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ பலஞ்சா இல்லைங்களா? இப்போ மௌலா கல்யாணம் முடிச்சு இப்போ திருவாரூரில் இருக்கிறவன் அவங்க டிரான்ஸ்ஃபர் மெட்ராஸ் போயிட்டாரு. இப்போ மெட்ராஸ்னு மாசமா சம்பளம் திருவாரூர் வந்து வாங்கணுமா இல்லை மெட்ராஸ் கிடைக்குமா? அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் ரிஸ்க்கு அதிகமாகனு யாருக்கும் ஆசை இருந்தால் என்ன செய்யணும், செலவு அதிகமாக்கு, நீ கொடுக்க வேண்டிய ஆட்களை அதிகமாக்கு. 2 மாதம் 1000 ரூபா கொடு, பள்ளிவாசுக்கு 1000 ரூபா கொடு. இப்போ என்னுடைய லிஸ்ட்டு பாரு, மாத லிஸ்ட்டு 15,000 ரூபா ஆயிடுச்சு. இப்போ அல்லாஹ் ரிஸ்க்கு 20,000 ரூபா ஆக்கிடுவான். இதுதான் ஈஸி வழி. குறைக்காது, குறையவே குறையாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணிட்டான், அல்லாஹ் தஆலாவுடைய வாக்கு மீறாது. அல்லாஹ் சொன்ன வாக்கே சத்தியம் தான், சத்தியம் பண்ணாலும் பண்ணாட்டியும். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வட்டியை அழிப்பான், தர்மத்தை வளர்த்தே தீருவேன்ட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அப்போ நீ உன்னுடைய செலவினங்களை அதிகமாக்க உனக்கு வரவும் அதிகமாகும். நீ இதே வச்சுக்குவ, இதே 4 பேர் தான் அதுலல்லா, 4 பேருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடு, நடக்காது. செலவை கூட்டிக்கிட்டே இரு, வரவு அதிகமாகிட்டே இருக்கும், வரவு அதிகமாக இருக்கும். நீ செய்யக்கூடிய செலவுக்கு தகுந்த மாதிரி நல்லா அது டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான். இவருக்கு மாதம் 10,000 கொடுக்க நீ பொறுப்படுத்திக்கிட்ட. இப்போ அவர் ரிஸ்க்கு அவரு தான், அது அல்லாஹ் அங்கேருந்து உனக்கு கொடுப்பான். என் ஷேகனை சொல்லுவாங்க, நாங்கள் ஹைதராபாத் போவோம்பா, என் சர்க்கார் என் சாப்பாட்டுக்காண்டி ஒரு
தஸ்தர் விரிப்பாங்க சிவப்பு கலரில். அந்த தஸ்தரில் உருதுல எழுதியிருக்குமா அப்படியே, அதை எம்ப்ராய்டரி பண்ணி எழுதியிருப்பாங்க. ஆப் காத்தே ஹேன் அப்னே ரிஸ்க், தஸ்தர் தோ ஹமாரா. நீ எங்க ரிஸ்க்கை நீ சாப்பிடல. இப்போ நீ என் கூட விருந்தாளியே வந்தீங்க அலைஞ்சுங்களா, என் கூட விருந்தாளி வந்து நான் சோறாக்கிடணும், ஏன் சோறு திண்டு போயிட்டே, நீ ஏன் சாதம் திண்டு போட்டியா, உனக்கு அல்லாஹ் தக்தீர்ல என்ன ரிஸ்க் வச்சிருக்கானோ அதுதான் நீ சாப்பிட்ற. அமார நாஸ் ஏன், எங்களுக்கு சந்தோஷம் என்ன, எங்களுக்கு பெருமை என்னன்னு கேட்டா அதை எங்க தஸ்தர்ல வச்சு கொடுத்தான் அல்ல தல. தஸ்தர் ஹமாரா கானா துமாரான்ட்டாங்க. விரிப்பு தான் என்னது, சாப்பாடு ஒண்ணுது, உணவு விரிப்புங்கிறாங்களே, உணவு ஒண்ணுது, விரிப்பு என்னது. இப்ப அல்லாஹ்க்கு என்ன சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ் ரப்பே, இந்த விரிப்பிலே வைத்து என்ன அந்த நல்லடியார் உணவு கொடுத்தையே அப்படின்னு அல்லாஹ்க்கு லைன் ஷக்கரத்தும் அசீத் என்னக்கும், அல்லாஹ் என்ன செய்வான், இன்னும் லட்சோப லட்சம் நல்லடியார்ல அனுப்புவான் உங்கள் விரிப்புல. அல்லாஹ் தஆலா என்னப்பா, இப்போ எங்கள் வீட்டுக்கு 10 பேர் சாப்பிட வந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு துவா செய்யுங்கன்னு சொன்னேன். என் கண்ணு சும்மா என்ன துவா செய்வோம், யாரெல்லாம் எனக்கா என்ன செலவழித்தாரோ அதுக்கு 1க்கு 10 கொடு, அப்படி துவா செய்யலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு வீட்டுக்கு 10 பேர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயும் சாப்பிட போனாங்க. யாரெல்லாம் 10 பேர் இவங்க வீட்டுக்கு அமிச்சு இன்னும் 100 பேரை அனுப்பு, அதான் துவா. இன்னும் 100 பேர் அனுப்பு. அக்கால தாமக்குமுல் அபுரார், நல்லடியால் வந்து இன்னும் நிறைய உணவு வந்துட்டோம். ஏன் அப்போ யாரெல்லாம் இந்த தஸ்தர்கான் வந்து 10 பேர் சாப்பிட்ற மாதிரி, ரூமே 10 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ 100 பேர் அனுப்பணும்னு துவா செஞ்சா அப்போ 100 பேருக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய தஸ்தர்கான் வாங்கணும், சஹனு வீட்டில் நிறைய சாமான் வாங்கணும், அந்த ரூம் பக்கத்தில் பெரிய ரூமாக கட்டணும். அந்த வீடு கூட அல்ல, வீடு விசாலமாக கூட அல்ல. அவங்க ஒத்தையாக கஷ்டப்படுறாங்க, 2 பிள்ளைங்க எக்ஸ்ட்ரா கூட இல்லை, பிள்ளை இல்லாமல் இருப்பாங்க, 2 பிள்ளைங்க எக்ஸ்ட்ரா கூட இல்லை, இன்னும் 2 பீவி கூட இல்லை. இல்லை பீவினா விடுங்க, பீவினா கஷ்டப்படுறீங்க, பீவினாவே கஷ்டமாக இருக்கு ரொம்ப பேருக்கு. சரி 2 வேலைக்காரங்களை கூட இல்லை, இன்னும் 4 வேலைக்காரங்களை கூட இல்லை. அவங்க அந்த இத்தனை பேருக்கு செலவு பண்ணுறதுக்கு சேர்த்து காசு கூட இல்லை, எல்லாமே உள்ளே இருக்கு பாரு. ஆஃபீத்து கூட இல்லை, இத்தனை பேருக்கு சோறாக்கணும், அது உடல் ஆரோக்கியத்துக்கு கூட இல்லை, தெம்பு கூட இல்லை, விசாலமான மனசை கூட இல்லை. ஜி எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு, எல்லாமே உள்ள இருக்கு. மாஷா அல்லாஹ் ஜி, வா 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 வா. ஒரு கவிஞர் ஒரு ராஜாட்ட போனார், அழகா கவிதை படிச்சார். ராஜாவுக்கு என்ன வேணும் கேள், சொல்லுவாங்களே சந்தோஷம் ஆயிட்டான்னு சொன்னார். இப்போ அவர் சொன்னார், இந்த வேட்டை பிரியன், நான் வந்து வேட்டை பிரியன், நான் ஒரு நல்ல வேட்டை நாய் இருந்தால் போதும் ராஜா, அது மட்டும்தான் எனக்கு ஆசைன்னு சொன்னார். ராஜா வச்சிருப்பார்ல 10-15 வேட்டை நாய் வச்சிருப்பார் இல்லையா, அவ்வளோதான். நான் இது சந்தோஷமாக சொல்லி ஏன் பயந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்தப்பா ஆள் உத்தரப்பட்டார், நம்ம வீட்டில் வேட்டை நிலை ஒரு நல்ல நாயை பார்த்து அவர் கொடுங்க அப்படின்ட்டார். அவர் 10-20 வச்சிருக்கிறாரு, அவர் வேட்டைக்கு போகிற வச்சிருப்பார், அவர் கொடுங்க அப்படின்ட்டார். ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சந்தோஷம், துவாச்சிங்க அடிக்கடி வாங்க அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. ராஜா ஒரு சின்ன யோசனை என்ன, வந்து நீங்கள் வேட்டை நாயை அமுச்சு விட்றீங்க, அது போய் புளியை அது போய் மானை முயலை பிடிக்கும், பின்னாடி இவங்க குதிரையில் போவாங்க, யார் ராஜா போய் அந்த வேட்டை நாயை அந்த குதிரையை அந்த மானை அறுப்பாங்க, அது பிடிச்சிக்கும், அது இவங்க போய் அறுப்பாங்க, அதான் செய்வாங்க, அப்படிதான் செய்வீங்க. ராஜா வேட்டை நாயை கொடுத்துட்டீங்க, எனக்கு என்ன யோசனை, என்ன யோசனை கேட்டேன். அதுக்கு பின்னாடி போகிறது குதிரை இல்லை ராஜா என்கிட்ட. அப்படியா, அவருக்கு நல்ல குதிரையும் கொடுக்குப்பார், நம்ம குதிரைன்ட்டார் அவர். யாரு ராஜா. ரொம்ப சந்தோஷம். சரிப்பா அப்புறம் வேற என்ன செய்தி அப்படின்னு கேட்டாங்க. ராஜா கேட்டார், இந்த குதிரை கொடுத்துட்டீங்க ராஜா, உங்கள் பெரிய மனசு, நீங்கள் நாய் கொடுத்துட்டீங்க, குதிரை கொடுத்துட்டீங்க, எனக்கே கொஞ்சம் வயசாச்சுங்களா, இந்த குதிரையை பராமரித்து டெய்லி துவைக்க குளிச்சு விட, அது தீனி வைக்க, அதுக்கு என்கிட்ட ஒரு பொறுப்பான என்னால் செய்ய முடியாதான் யோசிக்கிறேன் அப்படி. அப்படியா, இப்போ நம்ம அடிமையை கொடுத்துருப்பா அவருக்கு, நல்ல அடிமையை பார்த்து அப்படின்ட்டார். யார் ராஜா. அப்படி வந்துருச்சு. சரி அப்புறம் என்ன சந்தோஷம் தானே அப்படிங்கிறாரு. எல்லாம் சந்தோஷம்தான், ஆனால் வந்து இவங்க இத்தனை குதிரை ஆச்சு, ஒரு லாயம் வேணும், அடிமைக்கு வீடு வேணும், இப்போ இருக்கிறதுக்கு ஒரு வீடு மாதிரி என்கிட்ட எதுவுமே இல்லையா ராஜா. அப்படியா, அட முதல்ல அவருக்கு ஒரு வீடு ஏற்பாடு செஞ்சுருக்கேன்ட்டார். அது அவர் எழுதி கொடுத்துருங்க அவருக்குன்ட்டார். நம்ம அங்கே இருந்துச்சு அந்த வீடு நிறைய வச்சுருப்பார் இல்லையா, கட்டி கொடுத்துருங்க, ஏதோ சொல்லிட்டார், ஒரு வீடு கொடுத்துருங்கன்ட்டார். யார் அப்படின்னு சொல்லிட்டார். அவரும் சொன்னார், அதெல்லாம் ஓகே தான் ராஜா, வீடு கொடுத்துட்டீங்க, உங்கள் தாராள மனசு, அதெல்லாம் சரி தான், இல்லை சோறாக்கணுமே,
எனக்கு சோறு வேணும், அடிமைக்கு சோறு வேணும்னு. அடிமை பெண்ணும் கொடுங்கன்ட்டார் அவர். யார்? அடிமை பெண்ணும் கொடுத்துருக்கேன் வீட்டை கவனிச்சிக்கிறதுக்கு, அவரையும் கவனிச்சிக்கிறதுக்கு அவர் அடிமை பெண்ணை கொடுத்துருக்கேன்ட்டார். ரொம்ப சந்தோஷம் ராஜா, நீண்ட காலம் வாழ்வீங்க. ஆனால் எனக்கு என்ன யோசனைனா, அடிமை பெண் ரெடி, சமையல் ரூம் ரெடி, சாப்பாடுக்கு எல்லாமே ஆக்கிறதுக்கு ஆள் ரெடி, சாப்பிட்றதுக்கு ஆள் ரெடி, குதிரை ரெடி. இதுக்கெல்லாம் காசு வேணுமே ராஜா, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. அப்படியா ஏப்பா, அந்த 2 கிராமத்தை அவருக்கு பேரில் வசதியாக செஞ்சு கொடுத்துருங்க. அந்த 2 கிராமத்தை அதில் வரக்கூடிய வருமானம் வருஷமெல்லாம் அவருக்கு வர்ற மாதிரி ஏற்பாடு செஞ்சுருக்கு. அனுப்பிச்சிருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அழகான வார்த்தைகள் தான். இல்லை, இன்னைக்கு நல்லா இருக்கிறவனே கிறுக்கு வார்த்தை கெட்ட வார்த்தை பேசுகிறான். ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு பெரிய டிகிரி படிச்சிருக்கிறான், வேலை செஞ்சுக்கலாம். பக்கத்தில் கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறானுவன், எம்எஸ்சி படிச்சிருக்கான், பிஹெச்டி, அவன் எம்எஸ்சி படிச்சிருக்கான். மேனேஜர் பூ, அதாவது ஒன்றாம் நம்பர் இருக்குண்ணா, இந்த பூ வார்த்தை அதை போட்டு அவன் எங்கே ஒழுங்கா வர்றான், திட்டுறதுக்கு தான் அவன் அப்படின்ட்டு கெட்ட வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள். டிகிரி படிச்சிருக்கான், பெரிய படி படிச்சிருக்காங்க, வார்த்தைகள் மிக கெட்டவர். ஏன் தெரியுமா? அந்த படித்த டிகிரியில் அவன் எப்படி பேச வேண்டும், என்ன அழகான வார்த்தைகள் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்படும். அவன் 8th இந்த வார்த்தையில் கேட்டு தான் வளர்றான். 8ஆம் கிளாஸில் இருந்து கூட படிக்கிற சக மாணவர்கள் இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை அம்மால ஆத்தால கேட்க காது சகிக்காத அசிங்கமான வார்த்தைகளை பேசித்தான் வளர்கிறான். அப்படிதான் அவன் +2 படிக்கிறான், அப்படிதான் காலேஜ் வர்றான். அதனால எவ்வளோ பேர் டிகிரி வாங்கி எப்போ அரசு அதிகாரியாக உட்காந்தாலும் அவன் வாயில் அசிங்கமான வார்த்தைகள் தான் வருது, அழகான வார்த்தை வர மாட்டேங்குது. நிஜமாக சொல்கிறாங்க, அந்த பைத்தியக்காரன் பேசிக்கிட்டே போகிறான், அவன் வார்த்தையில் பாருங்க ஒரு வார்த்தை கூட தீய வார்த்தை இல்லைன்னு பார்க்குறான், அழகான வார்த்தையில் பேசுகிறேன். தஞ்சாவூருக்கு போனேன், அங்கேருந்து நான் திருச்சிக்கு ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு பேசுகிறாப்புல. எஜமான் வாயில் ஒரு வார்த்தை கூட கெட்ட வார்த்தை வரலன்னு நிஜமாக சொல்கிறாங்க. நல்ல வார்த்தை, தஞ்சாவூர் போனேன், திருச்சிக்கு போகிற வேலை இருந்துச்சு, அங்கே போனேன், அப்படிதான் பேசுகிறபடியே அந்த கூனா வார்த்தை கெட்ட வார்த்தைகள் வாயில் வரவே இல்லை பாருங்க. ஜி அப்போ நல்ல நிலையில் நல்ல முறையில் வளர்க்கப்பட்ட மனிதர் தான், அழகான வார்த்தைகள் பேச கற்றுக் கொடுக்கப்பட்ட மனிதர் தான். இன்னும் என்ன கல்வி இருக்கோ அதானே வரும். சொல்லிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட, பெரிய அதிகாரியாக இருக்காங்க, தீய வார்த்தைகள் பேசுகிறான். டிஐஜியாக இருக்கார், பெரிய போலீஸ் அதிகாரியாக இருக்கிற, திட்டும்போது கச்சா வார்த்தைகள், மொத்தத்துக்கு இருக்கு ஒரு வார்த்தையும், இவ்வளோ அசிங்கமான வார்த்தைகள். அதை விட்டு அல்லாஹ் அனைவரையும் பாதுகாப்பாங்க. என்ன சொல்லிட்டு வந்தேன் அதுக்கு முன்னாடி? ஆமாம், இதெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு வருமானம் வேணுமே அப்படின்னு சொன்னோன்னே அந்த 2 கிராமத்தை இழுச்சு வருமானத்தையும் அவர் கொடுத்துருங்கன்ட்டார் ராஜா. விளைஞ்சிங்களா? ரொம்ப சந்தோஷம் ராஜா. அந்த கிராம வருமானம் எப்போ ராஜா வரும் அப்படின்னு கேட்டேன். அது 6 மாதம் ஒருக்கா அவங்க விளைச்சல் கொண்டு கொடுப்பாங்க. இப்போ அது வரைக்கும் சரி ஒரு பொன்முடி கொடுப்பா அப்படின்னு சொல்லி தங்க காசு ஒரு பொன்முடி எடுத்து ஒரு 10 நிமிடம் ஒரு சந்தோஷமாக சாப்பிடுப்பாங்க. எல்லாம் ஒட்டுமொத்தமாக குடும்பத்தோடு போகிறாரு. எதுக்கு சொல்ல வரேன்பா? அப்போ எடுத்த உடனே ராஜாட்ட கவிதை எப்படி சந்தோஷமாக வேணும், ராஜா என்ன வேணும்னு கேட்டேன். ராஜா 2 கிராமம் வேணும் எனக்கு, ஒரு பெரிய வீடு, இந்த மாதிரி ஒரு பெரிய அடிமை ஒன்று, நாய் ஒன்று. ஐயா 2 வார்த்தை படிச்சிருப்பேன், 2 கவிதை, 2 எழுத்து படித்து விட்டு போய் அந்த ஆள் துரத்தியா ரொம்ப ஆசை ஓவராக வைக்கிறாரு அப்படின்னு வந்துடும். ஆனால் என்ன பண்ணுறாரு அவர்? ஒன்றும் வேணாம் ராஜா, ஒரே ஒரு நாய் தானே, நிறைய நாய் கிடக்கு, இதை வேணா சும்மா தான் கிடக்கு, ஒரு என்ன தீர்ப்பு பாப்பா நீ. அங்கேருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினாரு பாருங்க அல்லாட்ட. அது மாதிரி நீங்கள் அல்லாட்ட கொஞ்சம் கேட்டு வாங்குப்பா, தெரிஞ்சுங்களா? இப்போ 5 நேரம் நீ உருப்படியாக தொழுதாலே உன் வேலை பாரங்கள் குறைஞ்சிரும். இப்போ அல்லாட்ட கேட்க வேலை கஷ்டமாக இருக்குது, பல பேர் இன்னும் ஃபோன் போகிறாங்க, வேலைக்கு போனோம், வேலை ரொம்ப கஷ்டமான வேலை, 24 மணி நேரம் சக்க புளிறான் என்னைய, நீ 5 நேரம் தொழுகு. விளையாட்டு கேள்வி ஃபரல் தொழுகு மட்டும்தான் டைம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் எனக்கு சலுகை கிடைச்சா முன் சுண்ணத்து பின் சுண்ணத்து பேணி தொழுகிறது கொஞ்சம் நல்லா இருக்கிறப்ப அப்படின்னு. இப்போ அல்ல கொஞ்சம் சலுகை பண்ணி கொடுப்பான். முதலாளி வருவார், எப்பா இன்னொரு ஆள் போடுங்க, அந்த செக்ஷன் கம்மியாக இருக்குது, ஆளை கூட இப்போ அடுத்த அல்லாட்ட கேள்வி, ரப்பே தஹஜ்ஜுதும் தொழுகணும், நைட்டு கொஞ்சம் சீக்கிரம் படுத்தா 10-11 மணிக்கு விட்றானுங்களா, தஹஜ்ஜுத் தொழுக முடியல ரப்பே அப்படின்னு 2 நாள் தஹஜ்ஜுத் தொழுகிட்டேரு, தஹஜ்ஜுத் தொழு கஷ்டப்பட்டு தொழுகு. இப்போ அல்லா சொல்லுவான், வாஸ்தவம் தான், தஹஜ்ஜுத் தொழுகிறான் பையன் தஹஜ்ஜுத் தொழுகிறான். இப்போ அவன் முதலாளிக்கு டைமிங் மாற்றிடுவார். அவர் 7 மணிக்கு இப்போ எந்த செக்ஷன் மாட்டிருப்பா, 7 மணிக்கு அமைச்சிருப்பா,
நீ இப்படி கேட்கணும் அல்லாட்ட கேட்குற முறை இப்படி கேளு எல்லா இடத்துல நினைச்சுல அப்படி அதை கேட்டு வாங்க. அப்புறம் கேட்குற மகரத்து திக்ரு மஸ்ஜித் 4 நாளைக்கு போ, கஷ்டப்பட்டு பர்மிஷன் போட்டு அவன் 7 மணிக்கு 8 மணிக்கு இருக்குன்னு சொல்கிறான். நீ பாட்டுக்கு 5 மணிக்கு மகரிபுத்துல போனால் தான் மகரத்து திக்ரு மஸ்ஜித் எடுப்போம். அல்லாட்ட சொல்லி போது ரப்பே திக்ரு மஸ்ஜிதுக்கு இடைஞ்சலாக இருக்குது, வாரத்தை 2 திக்ரு மஸ்ஜித் நடத்துகிறாங்க, வர முடியல ரப்பே அப்படின்னு சொல்லு. இப்போ அல்லாஹ் தஆலா அவனோட காலை 8 to 4 வேலை மாற்றிடுவான். 8 to 4 வேலை முடிஞ்சு. இப்போ இந்த மாதிரி வாங்குப்பா எல்லா இடத்துல வாங்க வேலைஞ்சல். ஒரு பீர்பாய், நம்ம பீர்பாய் தான் ஒருத்தவங்க துரத்து பார்த்து துரத்து, நம்ம பீர்பாய் தான் ஒருத்தவங்க வேலைஞ்சல். அவங்க இந்த நம்ம வெளிநாட்டு பீர்பாய்கள்லாம் நைட்டு பூரா அதுக்கு தாலியும் பேசுகிறாங்க ஜூமில். நைட்டு 8 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில் 6 மணி வரைக்கும். இப்போ அவர் காலையில் வேலைக்கு போக முடியாமல் இருந்துச்சு. வேலைக்கு போனால் தூக்கம் வருது, ரொம்ப சிரமமாக இருந்துச்சு நைட்டு. ஆனால் உடனே விடுறதில்லை, அவ்வளோ சிரமத்துக்கு மத்தியிலே வேலை வேலையிருந்து கலந்துட்டார். அல்ல துவா செஞ்சுட்டே இருந்தார். இப்போ அல்ல என்ன செஞ்சான், அவருக்கு ஒரு கம்பெனியில் நைட்டு வாட்ச்மேன் டியூட்டி கொடுத்துட்டான், வேலையை மாற்றி. இப்போ என்னங்க வேலை, ஒரு பேர் நைட்டு வர மாட்டேங்கிறான். நமக்கு அழகான ஏசி பெரிய கேட்டு, அங்கே ஒரு ஏசி ரூம், ஒரு நாள் ஒருத்தர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அழகான ஏசி ரூம் கொடுத்துட்டாங்க. நம்ம இஷா தொழ வேண்டியது, திக்ர் செய்ய வேண்டியது, பயான் கேட்க வேண்டியது. சக்கா அவங்க பயான் 2 பயான் 3 பயான் டெய்லி கேட்டுறது. ஆச்சுங்களா, டெய்லி ஜூம் மீட்டிங் கலந்துக்கிறது. ஒரு வேலையும் இல்லை, எடுத்து வைக்கிற வேலை கூட கிடையாது. என்னைக்காவது வண்டி கிண்டி வந்துச்சுன்னு சொன்னால் திறந்து விட்டு முடிய வேண்டியது. ஒரு பீர்பாய் ஒரு கண்ணாடி கடையில் வேலை செஞ்சார். ரொம்ப சிரமமான வேலை. இவர் ஒருத்தர் தான் போட்டு புழிஞ்சு எடுத்தானுவான். தொழுகிறீங்களா சர்க்கார் உங்களோட வாக்குறுதி கொடுத்து, ஆனால் தொழுகை என்னால் முடியல, ரொம்ப தப்பு. வேலை போட்டு புழிஞ்சு எடுக்கிறானுவான். இது இஷா தோறு படுக்கலான்னா கூட வேலை காலையிலேருந்து நின்றே உழைச்சி வேலை செஞ்சு சாயந்தரம் இஷாவும் தொழுக முடியல சர்க்கார். அந்த மாதிரி சொன்னேன், டேய் தூக்கி போடலாம், எடுக்கிற தூக்கி போடலாம், வாங்கி உட்கார உள்ளவா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அதுக்கு ஈஸி வழி சொல்லட்டுமா, இந்த வேலையை விட்டு எல்லாம் அவங்களை மாற்றணும்னா 5 நேரம் தொழுவுங்க. இன்னும் சொல்லட்டுமா, ஜமாத்தோடு தொழுவுங்க. எல்லாம் விடவே மாட்டான்னு சொல்லிருக்காரு. நீ சொல்லிடு, நான் எங்கள் குரு உத்தரவு போட்டார், நான் லொஹர் ஜமாத்துக்கு போகணும், நான் அசர் ஜமாத்துக்கு போகணும், 10 நிமிஷம் ஆகும், எனக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேளு. இல்லையா நீங்கள் உங்கள் நம்ம இஷ்டமாக செஞ்சுங்க, வச்சிருக்கிறத வச்சுருக்க உங்கள் பிரியும் அப்படின்னு சொல்லிடுது. நேராக முதலாட்டு போயிட்டு அடுத்த நாள் லொஹர் ஜமாத்து 10 நிமிஷம், அசர் ஜமாத்து 10 நிமிஷம், நான் போய் தான் ஆவேன். மகரிஜ் 10 நிமிஷம், ஈஷா கூட வீட்டில் சொல்லிருக்கிறேன், நீங்கள் அனுமதி கொடுக்கணும், இல்லைன்னா அனுப்பிச்சிடுங்கன்றார். அந்த நேரத்தில் அவர் நல்ல ஒர்க்கர், அவர் மேனேஜர் மாதிரி எல்லா வரைக்கும் பார்த்துக்கிறாரு. அவர் பார்த்தாரு, சரிப்பா வச்சுக்கோ, ஏன்னா இப்போ டக்குன்னுண்டானா ஆள் நடக்காது அப்படின்னு அந்த ஆள் சொல்லிட்டு அவர் தான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இவர் தொழு போகிற கேட்டால் அவருக்கு பிடிக்கல, அவர் இந்த மாதிரி போகிறது வர்றது. வேற ஒரு ஆளுக்கு அந்த பயிற்சிலாம் வச்சு வேலை வாங்கி பயிற்சிலாம் கொடுக்க 2 மாதம் 3 மாதம் பயிற்சி கொடுத்து அவர் இவர் ஸ்டேஜுக்கு வந்து இவரை உட்கார வச்சுட்டு நீ பண்ணிட்டார். அது மாதிரி எனக்கு முடியாதுன்றார். அவரும் சொல்கிற சர்க்கார் இந்த மாதிரி ஐடியா பண்ணிட்டானோ என்னை இருக்க சொல்லி வேலையை நல்லா கற்றுக் கொடுத்துக்க சொல்லி அவர் வேற ஒருத்தரை வச்சுக்கிட்டு என்னை அனுப்பிச்சிட்டாங்க சர்க்கார். அதுவும் ஹைர் தான். இப்போ பாருங்க, அல்ல அதோட சிறந்த வேலை கொடுப்பான். ஆனால் ஜமாத்தை விட்டுறாதீங்க. இவர் வேலையை விட்டு நின்ட்டாருன்னு தெரிஞ்சு இதே மாதிரி இன்னொரு பெரிய கடைக்காரர், கண்ணாடி கடைக்காரர் தெரிஞ்சா உடனே இந்த மாதிரி ஆள் தேடிட்டு இருந்தேன், எனக்கு மேனேஜர் வாங்க, எனக்கு இந்த மாதிரி சலுகை 2 மடங்கு நேரம் வச்சுக்கோ, நீ ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் வேலை செஞ்சாலும் போதும், எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி பர்ச்சேஸ், எப்படி சேல்ஸ்ன்னு நீங்கள் கொட்டுக்கிட்டா போதும், வாங்கன்ட்டார். அதை விட சம்பளமும் கூட்டிட்டார் அவர். வேலைஞ்சுக்கலாம். அல்லாட்ட கேளுங்க, எல்லாம் கொடுப்பான். எஜமான்ட்ட கேளுங்க, நீ வந்து உன்னுடைய ஏத்திகாதில் கரெக்டாக இரு, உன் அமல்களில் கரெக்டாக இரு, வசதி வாய்ப்புகளை எல்லாம் உண்டாகி கொடுத்துக்கிட்டே இருப்பான். விளைஞ்சபை நம்ம பீர்பாய் ஒருத்தவங்க, ஹாஜா பாயின்னு ஒருத்தவங்க தான் மஞ்சக்கோல்லையில் மிஸ்கினுடைய பீர்பாய், அவங்க ஃபைசி, அவங்க சொன்னாங்க ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுருக்குறாங்க. ஹோட்டலில் குரூப்ஸ், அந்த ஹோட்டல் குரூப்ஸ்னால் இப்போ அப்போல்லாம் குரூப்ஸுங்கிறாங்க. அது மாதிரி அந்த வெளிநாட்டில் ஒரு 10-20 கடை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு முஸ்லீம்ஸ் தான் கடை, துபாயில் அபுதாபிலே தெரியல. அங்கே இவருக்கு சர்வர் வேலை. திடீர்னு மேனேஜர், அந்த மேனேஜர் இருக்கிறவர் வந்து ஒரு பாப்பான், அவர் ஆர்டர் பண்ணார், இங்கே இருக்க அத்தனை பேரும் தாடியை வலிச்சிடணும். ஏன்னா இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் சட்டப்படியே வந்து ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க யாரும் தாடிலாம் வச்சிடக்கூடாது. ஒரு முடி கூட வெளியே தெரியாமல் தலைமுடி, தாடி சுத்தமாக தாடி மிச்சலாம் வலுவலுன்னு வலிச்சிடணும்னா உத்தரவுப்படுறது. இவர் என் ஷேகர் உத்தரவுக்கு, என் ஷேக நேரத்தில் என்ன வாக்குறுதி கொடுத்துட்டேன், தாடி வலிக்க மாட்டேன்ட்டார் இவர்.
அவர் டைமிங் 1 மாதம்னு கொடுத்தாரு. 1 மாதம் முடிஞ்சிருச்சு, வேலையை விட்டு ரிசன் ராஜினாமா உங்களை வந்து தூக்கிட்டார் அவர். எனக்கு போக தயாரான்ட்டார். அந்த நேரம் பார்த்து அந்த ஹோட்டல் முதலாளி இருப்பார், அந்த குரூப்புடைய முதலாளி, அவர் வந்திருக்கிறார். அன்றைக்கி வேலையை விட்டு நீக்கிட்டேன் விரன்னு காமிச்சோன்னே அந்த பையனை கூப்பிடு, ஏப்போ வேலையை விட்டு நிற்கிறேன், நல்லா வேலை பார்த்துருந்தேன் இத்தனை வருஷமா அப்படின்னு. நீங்கள் தாடி சிறைக்க சொல்லிட்டாங்க, என்னுடைய ஷேகநாயகம் வந்து தாடி சிறைக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க, அது ஒன்றுக்காக தான் வெளியே போகிறேன். அப்படியா, வேற என்ன இவர் மேலே ரிமார்க் இருக்கான்னு? நல்ல பையன், இது வரைக்கும் வேலையில் எந்த ரிமார்க்கும் இல்லை, சொன்னதுக்கு மேலே வேலை செய்ய நல்ல பையன், இது ஒன்று தான் மிஸ்டேக் ஆகும். சரிப்பா, இப்போ இங்கே வேலை செய்ய ஸ்டாஃப்ஸ் உணவு பரிமாறக்கூடியவர், இவர்களுக்கு தான் சட்டம் வந்து தாடி எடுக்கணும்னு. உன்னை இன்னொரு கடை ஹோட்டலில் உன்னை வந்து மேனேஜராக போட்டான். 2 வருஷத்துக்கு ஒருக்கா 2 மாதம் லீவ் கொடுப்பாங்க. இப்போ வருஷத்துக்கு 1.5 மாதம் 2 மாதம் லீவு, சம்பளமும் 1க்கு 2 ஆயிடுச்சு. கொண்டு போய் அங்கே போட்டாங்க அப்படின்னு சொன்னார். அவர் தன்னை பற்றி சொன்னாரா, என்னோட இன்னொரு நண்பரை பற்றி சொன்னாரு தெரியல. போட்டு இப்போ நல்லா இருக்கார் அவர், நல்லா வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றாரு. அவர் தான் கொள்கையில் அவர் வந்து உறுதியாக ஃப்ளைட் டிக்கெட்டில் போய் கிளம்ப ரெடி ஆகிட்டார். அதுக்கெல்லாம் கொடுத்த பரிசு பார்த்தீங்களா, தாடி சிறைக்க மாட்டேன் அப்பாயா ஷேக சொன்ன உத்தரவுன்னு. அவர் சொன்னார், மேனேஜிங் செக்ஷனுக்கு தாடி பிரச்சனை கிடையாது, ஃபுட் ஐட்டம் பரிமாறதுக்கு தான் தாடி பிரச்சனை வருது. நீ வாப்பா அங்கே வாப்பான்னு கூப்பிட்டு போயிட்டார் வேற ஹோட்டலுக்கு. விளைஞ்சா இல்லையா? அதே மாதிரி நீ ஷரியத்தில் ஸ்ட்ராங்காயிரு, தரீக்கத்தில் ஸ்ட்ராங்காயிரு, அமல்களில் ஸ்ட்ராங்காயிரு. ரிசுக்கு அல்லாஹ் கொட்டுன்னு கொட்டுறானா இல்லையா பார், நல்லா கொட்டுவான் சார். லா இலாஹ இல்லல்லாஹ். நமக்கு சமோசா வடையை கொடுத்தவன் யாரும் இல்லை. சரி சாப்பிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.